MS சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகளின்படி விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை சரியாக நிர்ணயித்து வழங்கி வருவது நாங்கள்தான் என்றும், தமிழக விவசாயிகள் மசோதாவிற்கு எதிராக பேசுபவர்களின் பேச்சை நம்பக்கூடாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளார். நம் நாட்டின் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைச்சலை திறந்த வெளிச்சந்தையில் சுதந்திரமாக விற்கக்கூடாது என நினைப்பவர்கள்தான் வேளாண் சீர்திருத்த மசோதாவை எதிர்த்து வருகின்றனர் என பிரதமர் கூறினார். நல்ல திட்டங்களை எதிர்ப்பதையே இவர்கள் தங்கள் வேலையாக வைத்துள்ளனர் என்றும் எதிர்க்கட்சிகள் பற்றி கூறினார். மேலும் வேளாண் சீர்திருத்த சட்டத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் அனைவரும் இடைத்தரகர்களின் ஆதரவாளர்கள் என்று கூறினார். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை திறந்தவெளி சந்தையில் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் விற்கக்கூடாது என நினைக்கும் எதிர்க்கட்சிகள் மற்ற மக்கள் நல வாழ்வு திட்டங்களையும் எதிர்த்து வருவதாக கூறினார். குறிப்பாக ஜன்தன் வங்கி கணக்கு, GST, ரஃபேல், ஒரே தகுதி ஒரே ஓய்வூதியம் உட்பட பல சிறப்பான திட்டங்களை எதிர்க்கட்சிகள் பொறுப்பின்றி எதிர்த்து வருவதாக அவர் கூறினார். இந்த வேளாண் சீர்திருத்த மசோதாவிற்கு தமிழக அரசு ஆதரவு அளித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிலும் சில கும்பல்கள் இத்தகைய நல்ல திட்டங்களை எதிர்த்து வருகின்றார்கள். ஆனால் தமிழக விவசாயிகள் இவர்களின் பொய் பேச்சை நம்பிவிடக் கூடாது என்றார் பிரதமர். இந்த விவசாய மசோதாக்கள் சில அரசியல் தலைவர்கள் கருப்பு பணம் பெறுவதை தடை செய்கிறது என்று கூறிய பிரதமர், எதிர்க்கட்சிகள் தங்கள் கோபத்தை காட்ட டிராக்டர்கள் போன்ற விவசாய உபகரணங்களை எரித்து விவசாயிகளை அவமதிப்பதாக கூறினார். விவசாய எந்திரங்கள் விவசாயிகளால் வழிபடும் பொருட்களாகும். ஆனால் இவற்றை எரிப்பதன் மூலம் எதிர்க்கட்சிகள் இப்போது புதிய வேளாண் சட்டங்களை எதிர்ப்பவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது குறைந்தபட்ச ஆதரவு விலையை சரியான முறையில் செயல்படுத்தவில்லை என்றும், ஆனால் எங்கள் அரசு MS சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரைகளின்படி குறைந்தபட்ச ஆதரவு விலையை சரியான முறையில் கட்டுப்படியாகும் விலையில் நிர்ணயித்தோம் என்றார். எதிர்க்கட்சிகள் குறைந்தபட்ச ஆதார விலை பிரச்சினை தொடர்பாக விவசாயிகளை தவறாக வழிநடத்துகிறது என்று குற்றம் சாட்டினார். ஆனால் சில நபர்களால் இதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களுக்கு கருப்பு பணம் சம்பாதிக்கும் வழி முடிந்துவிட்டது என்று மோடி குறிப்பிட்டார். இந்த சீர்திருத்தங்கள் உழவர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள், மகளிருக்கு நலம் பயக்கும் என்றும் அவர் கூறினார்.